ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேது கிட்ட இருக்கிற ஆண் குழந்தைக்கு வயிற்றுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோன்னா டாக்டர் வந்துட்டு மதர் ஃபீடிங் வேணும்னு சொன்னனால தமிழ்ச்செல்வி கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு அவர் வெளியே தங்குறேன், எங்கள் வீடு இங்கே இருக்குது ஒரு 5 கிலோமீட்டர்ஸில், அங்கே போய் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சேது சொல்கிறாரு. ஆனால் அப்போ தான் வந்துட்டு குழந்தை இப்போ பசிக்குதுன்னு அழுகுதுன்னா நீ அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பியா, இங்கே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், அதாவது தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி குழந்தைய கொடுத்துட்டு போ, சரியானதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இப்போ என்னதான் பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. சரி இருங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு சேது. பேசிட்டு சொல்கிறாரு, அப்போ நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், நான் அவங்க வீட்டுக்குள்ளே போகலை, இங்கே வெளியே வந்துட்டு ஒரு குடிசை மாதிரி போட்டு நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், இங்கே காலி இடம் இருக்கலாம், அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரிப்பா நீ பார்த்து எதனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹோட்டல்லேருந்து எனக்கு சாப்பாடு வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வருது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விஷயம் இங்கே ஐஸ்வர்யாவுக்கு தெரியவும் அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க, அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி இரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு சேது கிட்ட பேசுகிறாங்க, என்ன குழந்தை நல்லா இருக்கா அப்படின்லாம் பேசிட்டு நீ அங்கேயா ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே சேது வந்துட்டு தேவையில்லாமல் அதை எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்துட்டு தமிழ்ச்செல்வி மேலே சேதுக்கு இருக்கிற கோவத்தை எச்சா அப்படியே ஏற்றி விடணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, யாரை நீ வெறுத்துட்டே இருக்கியோ அவளுக்கு பக்கத்திலே போய் நீ இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அது வந்துட்டு குழந்தைக்காகத்தான், அதனால நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சேது, இந்த 4 நாளைக்கு மட்டும் குழந்தைக்கு சரியானவொன்னா பார்த்துட்டு நீ வந்துரு, நாங்கள் வேற எதுவுமே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி, அதாவது எச்சா கோவத்தை ஏற்றி விடுற மாதிரி, அவள் நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடாது, நீ போன குழந்தைய பார்த்தா வந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்றி விட்டுறாங்க. அப்படி அவங்க பேசவே சேதுவுக்கு வந்துட்டு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அதாவது அவங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறமா அவரை அடித்தது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ தமிழ்ச்செல்வி மேலே இன்னும் கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நைட்டு படுக்க போகிறாரு. அப்போ வந்துட்டு கூப்பிட்றாங்க. அப்போ வெளியே வராரு. என்ன அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குடிசையில் தங்கியிருக்கியா, தங்கு அந்த தமிழ்ச்செல்வி பிள்ளை இப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பிள்ளையும் வெளியே குடிசையில் தங்க வச்சுருந்தீங்கல்ல, அதே மாதிரி இப்போ நீயும் அவள் வீட்டு வாசலில் குடிசையில் தங்குற நிலமை வந்துருச்சா, இன்னும் அவளுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்களோ அதுக்கு எல்லாமே நீங்கள் அனுபவிப்பீங்க, அவள் நல்ல மனசுக்கு அவள் நல்லா தான் இருப்பா, ஆனால் வந்துட்டு அவள் எப்படியெல்லாம் அனுபவிச்சால கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க, அவள் நல்ல மனசாக புரிஞ்சுக்கும் போது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சேது எதுவுமே பேசலாம், அமைதியாக கேட்டுட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.